அறிக்கையினுடைய தன்மை. ஆனால் தீபம் என்பது எரிய வேண்டும். நம் முன்னோர்கள் தமிழ் சான்றோர்களால் ஏற்படுத்தப்பட்ட முறை அது. அதை எந்த நோக்கத்திலும் தடுக்கக்கூடாது என்பதற்காக அதே நேரத்தில் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதையும் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கின்றார். ஆகவேதான் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பணிகள் நிறைய இருந்தாலும் இதை ஒரு தலையாய பணியாக நினைத்து ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் இது குறித்த நிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அது குறித்த அறிவுரைகளையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு குறைவான மக்கள் சென்று எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமோ அதற்கேற்றாற்போல் நடவடிக்கை எடுத்து தீப திருநாளில் தீப ஒளி வீசுவதை பக்தர்கள் காண்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இயற்கை நம்முடைய இறைவனர்களால் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் படி நிச்சயம் ஏற்படுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அதுதான் மனித சக்திகள் சொன்னேன். 1000 பேர்லாம் ஏற்றவே முடியாதுமா. எப்படி ஏற்ற முடியும்? மொத்தமே 2000 to 2500 பேர் தான் காலகாலமாக அனுமதிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ 1000 பேர் 1500 பேர் ஏற்றதால ஒன்றும் இல்லையே. அதை தாம்மா சொல்றேன். இப்ப குறிப்பிட்ட மனித சக்திகள் எவ்வளவு தேவைப்படுமோ அதை பயன்படுத்த இருக்கின்றோம். இன்னும் 2 நாள் இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குமா? பக்தர்களை ஏத்தலன்னு சொல்லிட்டோமே. இன்னும் எப்படி தங்கச்சி சொல்லணும் சொல்லுங்க. இல்ல வெறும் அந்த தீபத்தை ஏற்றத்துக்குண்டான தேவையுடைய மனித சக்திகளோடு அந்த கொப்பரையை ஏற்றுவதற்குண்டான அனைத்து முறைகளையும் கையாளுவோம். எவ்வளவு மனித சக்திகளை அனுமதிக்க முடியுமோ அதோடு நிறுத்திக்கிறோம். இல்ல நல்ல விஷயம் தான் இது. ஏன்னா தேவையில்லாத தம்பி இல்ல தம்பி ஒரு நிமிஷம். ஒரு சில பிரஸ் மீட்ல நம்ம சொல்ற அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதிகமான மனிதர்களை மலையின் மீது ஏற்றக்கூடாது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது. அது முறையாக மாவட்ட ஆட்சியர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார். மட்டுமல்ல, தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட நோட்டிஃபைட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகின்ற 13 திருவிழாக்களிலும் இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து இந்த அக்கறையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகின்றோம். நேற்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் பார்த்தால் 7வது நாள் தேர் திருவிழா. அந்த விழாவில் மாத்திரம் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடியிருக்கின்றார்கள். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இறை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுடைய அளவு கூட கூட அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே பல்வேறு கள ஆய்வுகள் மூலமாக தேவையான அளவிற்கு கூடுதல் வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.